Good morning, everybody. Good morning, sir. Okay, if you are ready for today's class, then blink your eyes for 10 times. Blink பண்ணி பார்க்கலாம். கண்ணு வெளில வந்துடணும். கண்ணு வெளில வந்து விழுந்துடணும். அந்த அளவுக்கு blink பண்ணணும். Blink. கண்ணு சொல்லிட்டு பார்க்கலாம். Yes, sir. Very good. Amazing. Shall we go for a speed test? Speed testக்கு போலாமா? Yes, sir. Yes, sir. Okay. Speed testல என்ன பண்ணுவோம்? Shashank, tell me what we'll do in speed test. நீங்க ஒரு பொருளை கத்துறீங்க, அது நம்ம வந்து வேகமா போய் எடுத்துட்டோம்னா அப்போ காமிச்சிட்டோம்னா யாரு ஃபர்ஸ்ட் காமிச்சாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ச். வெரி குட், சூப்பர் சஷாங்க், வெரி குட், சூப்பர். சார் என்ன பண்ண போறேன்னா, சார் வந்து ஒரு பொருள் காட்ட போறேன். ஓகேவா? சாரோட ஸ்கிரீன்ல ஒரு பொருள் காட்ட போறேன். அந்த பொருளை யார் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வராங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? எஸ் சார். சார் ராகுல் ஓகேவா? எஸ் சார். ரெடியா எல்லாரும் ரெடியா? எஸ் ரெடி சார். எங்க அக்காவும் வராங்கல. ஓகே, உங்க அக்காவும் வரட்டும். ஓகே, நோ இஷ்யூஸ். லெட்ஸ் see who is going to bring it first. 3 2 1 go. தீப்பெட்டி இல்லாட்டி லைட்டர். தீப்பெட்டி ஆர் லைட்டர். மேட்ச் பாக்ஸ் ஆர் லைட்டர். மேட்ச் பாக்ஸ் ஆர் லைட்டர். Sudashni first. Yes sir. Sudashni first, Shashank second, Abhishek third. Rahul, where is your match box? Rahul. Sir, nathnu sir. Nanu sir. Okay. Shashank second, Abhishek third, Rahul fourth. Sudashni the first. Let's give a big round of applause to Sudashni. Sudashni ko clap koduthalama. Sudashniku ஒரு எக்ஸ்ட்ரா yes Rahul. Okay, fine, very good, super Rahul, very good. So Sudashni தான் first கொண்டு வந்தோம். Sudashniக்கு ஒரு clap பண்ணிடலாமா எல்லாருமே? Okay, clap பண்ணுங்க Sudashniக்கு. Shashank, can you hear me? Shashank, கேக்குதா? என்னங்க சார்? சுதர்ஷினி கிளாப் பண்ணவே இல்லையே நீங்க. சுதர்ஷினி கிளாப் பண்ணுங்க. வெரி குட் சூப்பர். enough. Okay, now என்னாச்சு? What happened? கேக்குதா? Everybody, can you hear me? சார் பேசுறது கேக்குதா? Yes sir. Okay, enough. So Friday சார் வந்து மண்டே ஸ்கூலுக்கு வருவேன்னு சொல்லியிருந்தேன். சின்ஸ் மண்டே ஸ்கூலுக்கு வர முடியாதனால இந்த ஃப்ரைடே வந்து சார் ஸ்கூலுக்கு வருவேன். ஸ்கூலுக்கு வரும்போது I'll give you the gift and everything. ஓகேவா? ரெகுலரா ஹோம்வொர்க் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த ஃப்ரைடே வந்து ஸ்கூலுக்கு வந்து சார் கிஃப்ட் கொடுப்பேன். ஓகேவா? எஸ் சஷா. இன்னைக்கு என்ன டே? What day is today? Today is Wednesday. Yes sir. Thursday, Friday வந்து சார் வந்து உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்க போறேன். ரைட்? Okay, let's start with Sudashni. Sudashni, how are you feeling today, Sudashni? அம்மா ஃப்ரைடே சார் ஒர்க் வந்து gift கொடுப்பாரா. How are you feeling today? Sudashni, எப்படி ஃபீல் பண்றீங்க? Happy. Why Sudashni happy today? Today happy. Tell me Sudashni, ஏன் ஹாப்பியா இருக்கீங்க? Why? நேத்து Tell me quick சொல்லணும். Because we need to give chances to everyone. நான் சொல்ல கேட்டா எங்க அம்மா நடிப்பாங்க. சார் சொல்லுவேனா எங்க அம்மா என்ன கேட்டாங்கன்னா சோடா குடிச்சீங்க. அதனால ஹாப்பியா? Okay, very good. So, Abhishek, how are you feeling today? Abhishek, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா? happy. sad. நீங்க ஃபர்ஸ்ட் sadன்னு சொன்னீங்க. sad ஃபீல் பண்றீங்க. Why are you feeling sad? ஏன்னா எங்க அம்மா டெய்லி நடிக்கிறாங்க நல்லா. அம்மா டெய்லி அடிக்கிறாங்களா? நீங்க அப்படி என்ன நீங்க வாழ்த்தனம் பண்றதோ அடிப்பாங்க. நீங்க அப்படி என்ன வாழ்த்தனம் பண்றீங்க? நான் விளையாடுவேன், எங்க அம்மா அடிக்கிறாங்க. நீங்க போன்ல விளையாடுறீங்க அப்படிதானே? போன் இல்ல
அண்ணன் கூட விளையாடுனா அடிக்கிறாங்களா? அண்ணன் கூட தான் விளையாட அடிக்கிறாங்களா? போயிட்டேன்னா திரும்ப வரலன்னு அடிக்கிறாங்க. சரி ஓகே, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அம்மா ஸ்கூலுக்கு வருவாங்கன்னா ஃப்ரைடே வரும்போது அம்மாக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாம். ஓகேவா? ஜாலியா? ஓகேவா? ஓகே. சஷாங்க், how are you feeling today? அபிஷேக் வச்சு விளையாடக்கூடாது, கீழே வச்சிருங்க பாக்கலாம். கீழே வச்சிருங்க, keep it down. Yes, அபிஷேக் சாரி சஷாங்க், how are you feeling today? லாஸ்ட்ல இருக்குங்க சார், அது என்னது? எம்ப்ராஸ்னா வந்து எப்படி சொல்றது, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐயோ ஒரு மாதிரி அஷேமா இருக்கு ஃபீல் பண்ணுவீங்க, அது பேர் தான் எம்ப்ராஸ். I am very excited sir, happy. Very excited and happy. Why Sashank, you are excited and happy? நேத்து வந்து நான் கோத்தகிரி போனோம் சார். நேத்து கோத்தகிரி போனீங்க? என்ன மட்டும் கூட்டு போக, எல்லாரும் கோத்தகிரி போறீங்க, குட் டே பிஸ்கட் சாப்பிடுறீங்க, சாக்லேட் சாப்பிடுறீங்க, சாரை மட்டும் விட்டுறீங்க, கழட்டி விட்டுறீங்க. சார் நீங்க வந்து அங்க இருக்கீங்க, நான் இங்க ஊட்டியில இருக்கேங்க சார், பழைய காலனில. ஓகே சார், ஊட்டிக்கு வந்தா கூட்டு போவீங்களா? அப்போ சார் ஊட்டிக்கு வந்து கூட்டு போவீங்களா ஊட்டிக்கு வந்தா? ஓகே ராகுல், how are you feeling today? ராகுல் எப்படி ஃபீல் பண்றீங்க? வாட் ராகுல்? ராகுல், I can't hear you. ராகுல் நீங்க பேசுறது கேட்கல. ஹெட்செட் கழட்டிங்க, ஹெட்செட் ரிமூவ் பண்ணுங்க, then only I can hear you. ஹெட்செட் ரிமூவ் பண்ணுங்க, போன்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்க, போன்ல இருந்து போடுங்க. எஸ் ராகுல், சொல்லுங்க ராகுல், how are you feeling today? Happy sir. Why ராகுல் happy? ஹாப்பியா இருக்கீங்க? இன்னைக்கு சீக்கிரமா கிளாஸ்க்கு வந்தது சார். எஸ் ராகுல் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்தார். ராகுலுக்கு ஒரு கிளப் கொடுத்தலாம், பிகாஸ் ராகுல் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்தாரு. கிளாப் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி சார் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்தார். சாருக்கு ஒரு கிளாப் பண்ணிடுறீங்களா? சார் ஸ்கூலிங் கிளாஸ் வர போட்டுக்கலாம், கிளாப் பண்ணுங்க, சாருக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க, பிகாஸ் சார் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்தார். வெரி குட், தேங்க்யூ. ஓகே ஃபைன், கிளாஸ்ல போலாமா? ரெடியா? ரெடி? ஓகே. Today we are going to learn the subject science. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? சயின்ஸ் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இந்த பையனை பாருங்க, இந்த பையனை பார்க்கும்போது அபிஷேக் மாதிரியே இருக்குல்ல? பையனை பார்க்கும்போது அபிஷேக் மாதிரியே தான் இருக்கு, ரைட்? ஓகே. Today we are going to learn the subject science. இன்னைக்கு வந்து நம்ம சயின்ஸ் படிக்க போறோம். ரெடியா? So me thumbs up is ready? Yes sir. Yes sir. என்னப்பா கேக்குதா? கேக்கல, அது சொல்றேன். What do you see here? First, what do you see here? இந்த பிக்சர்ல என்ன பாக்குறீங்க? What do you see here? ஒரு மரம் அந்துக்குது, ஒரு மரம் வெட்டிறாங்க. Wait. எல்லாரும் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டோட நேம் சொல்ல போறோம். ஓகே, சுதர்ஷினி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டோட நேம் சொல்லுங்க. Anyone, object or animals, whatever it is. ஏதாவது ஒண்ணே ஒண்ணு தான் சொல்ல போறீங்க. Tell me anyone. Sir. What's the car? Next, Abhishek, tell me anyone. Sir, அந்த மரம் அறுந்துருக்கு சார். Okay, மரம் அறுந்துருக்கு. There is one tree which is being broken. Okay. Which is being cut. Okay. Abhishek Abhishek ஒன்னு சொல்லிட்டார். Next, Shashank, tell me any one thing. ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்க. Zebrans, giraffe. Okay, giraffe. Okay. Rahul, tell me any one object you see on the screen. ஏதாவது ஒரு பொருள் or animal or whatever it is. Monkey. Okay. சாரோட பேரை சொல்லிட்டீங்க. Very good. Next. Sudashni. Next, tell me any one object. House. எங்க இருக்கு house? Okay, house. Next, Abhishek, tell me any one thing. சொல்லாததான் சொல்லணும், சொன்னதே சொல்லக்கூடாது. யார் சொன்னதே சொல்றாங்களோ அவங்க அவுட், யார் சொன்னதே சொல்றாங்களோ அவங்க அவுட். ஒரு மங்கி வந்து போட்ல படுத்து இருக்குதுங்க சார், இன்னொரு மங்கி வந்து அபிஷேக். எஸ் அபிஷேக். கிளி சார். கிளி. வெரி குட் அபிஷேக். நவ சஷாங்க். நான் சொன்னா நீ நம்ப மாட்டீங்க. ஒரு டக்கு இருக்குல்லங்க சார் தண்ணியில, அது கூட வந்து அதோட குட்டிங்க எல்லாம் போகுதுங்க சார்.
Very good, super. What else? Rahul, tell me next. Very good, Sashank. Next, Rahul. சொல்லாத விஷயத்த சொல்லணும். யாருமே சொல்லாத ஆப்ஜெக்ட். மணி இருக்குன்னு. வாட் ராகுல்? Google ராகுல். Google. Rahul கேக்குதா? Can you hear me? Yes, Rahul சொல்லுங்க ராகுல். அம்மே. Okay, sorry. Sudashni சொல்லுங்க. Where the object? What? Very good, super Sudashni. Abhishek, tell me any one object which nobody has said before. Sir, Anil sir. Anil, எங்க இருக்கு Anil? Rabbit sir. Rabbit. Okay, very good, super, rabbit. Now Shashank, tell me any one object. சொல்லாத சொல்லணும். அந்த மலைகள், super Shashank. Next, Rahul, tell me any one object. Rahul, mic on பண்ணுங்க Rahul. Yes, Rahul. ஏதாவது ஒரு object சொல்லுங்க. Tell me any one object. Yes, சொல்லுங்க. Very good, boat. Super. So, sir. Yes, boat இருக்கு கரெக்ட்டா? Yes. So like that you see many objects. சாரோட ஸ்கிரீன்ல நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் பாக்குறீங்க. இது சிலது வந்து நேச்சுரல், சிலது வந்து நேச்சுரல்னா சிலது வந்து இயற்கையாவே வந்திருக்கு, சிலது வந்து மனுஷங்களா செஞ்சது. கார் வந்து நேச்சுரலா வருமா? கார் வந்து நேச்சுரலா வருமா? வானத்துல இருந்து வருமா காரு? வானத்துல இருந்து வருமா காரு? வீடு வந்து வானத்துல இருந்து வருமா? வீடு வானத்துல இருந்து வருமா? நோ ரைட். அதெல்லாம் வந்து மேன் திங். கரெக்ட்டா? மனுஷங்க செஞ்சாலே எஸ் ஆர் நோ? Yes. Like that, now you are going to tell me the things you see around. உங்களுக்கு என்னென்ன பொருள் இருக்கு சொல்லுங்க. Another things you see around. உங்களுக்கு என்னென்ன பொருள் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். Wait a second. இன்னொரு பிரஷ் அங்க காணவே காணோம். எல்லாம் விட்டுட்டு வந்து நான் பெட்ட கொண்டல அப்புறம் என்ன? சவுண்ட் கேக்குது, அதனால கேட்க மாட்டேங்குது. Okay. Can you hear me? இப்ப கேக்குதா? Yes sir. Yes. Sudashni, Abhishek, Rahul, Shashank. Tell me what are the objects you see around. உங்களை சுத்தி என்னென்ன பொருள் தெரியுதுன்னு சொல்லுங்க. I'll try. Book. Pad. Pencil. Wait. Bed, book, சவுண்ட் கேக்குதா? water. Green. What? Green. What is that அப்படின்னா? Switch box. Screen, switch box. காதுலயே சொல்ல மாட்டேங்குது. Calendar. Super, calendar. Very good. Bureau. spelling என்ன? TV. Sir. சொல்லுங்க. Clock, light, switch. What else? Switch. வேற? அபிஷேக் பின்னாடி இருக்க டிங்கு தான அபிஷேக் உங்க பின்னாடி இருக்கு. புது டிங்குவா? No sir. அப்ப பேர் என்ன? Anjali. Manjuli. Help sir. Iron box. Okay, அபிஷேக்கோட பொண்ணு பேரு அஞ்சலி. Manjuli sir. Okay, மஞ்சுளி டால் இருக்கு. வேற என்ன இருக்கு? Glass. Okay. Pillow. Okay. What else? Fan. Yes. சொல்லுங்க அபிஷேக். Small fan. 1 minute. Table fan. White fan. Table fan. Very good. Super. யார் நிறைய சொல்றா பார்க்கலாம். லைட் இருக்கு. Fan. Disco light. Disco light. Door. The wire.
wire. Rahul is saying fridge. Very good. What else? Gas. Powder. Gas. ஐயோ, wait a second. இவ்வளவு நிறைய எல்லாம் சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, கேஸ் வெளியில வேற விண்டோ. வாட் எல்ஸ்? powder. Powder. Okay. What else? Machine. Bedsheet. கண்ணாடி. சார் கொடை. umbrella. Very good. கொடை. Cloth. Very good. Super. Box. Sir. Charger. Machine. Door. தட்டு. Machine. Tool. Chair. என்ன மிஷின்? Photos. Very good. Photos. Mobile phone. Cylinder. Machine. Machine. Okay, machine. Mug. Washing machine. Okay, washing machine. Okay, fine. Enough. So, இவ்வளவு எழுதி இருக்கல, இதெல்லாம் என்னது? வாட் ஆர் தீஸ்? இதெல்லாம் என்னது? நம்ம வீட்ல இருக்கிற பொருள். மெட்டீரியல். நம்ம வீட்ல இருக்கிற மெட்டீரியல்ஸ். கரெக்ட்டா? எஸ், நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள். கரெக்ட்டா? Very good. Now I'm going to tell you something. Okay, the things which is around you. உங்க வீட்டை சுத்தி இப்ப நிறைய பொருள் பார்த்துட்டீங்கல்ல? ஆமா தானே? அம்பர்லா சொன்னீங்க, அதுக்கு அடுத்தது கிளாத் சொன்னீங்க, வேற அபிஷேக் என்ன சொன்னாங்க? கேக்குதா? சார் பேசுறது கேக்குதா? ஓகே. புக்கு சொன்னீங்க, கேலண்டர், நிறைய பொருள் சொன்னீங்க. கரெக்டா? All these things are made up of matter. Can you see the matter here? Spell பண்ணுங்க. Sudashni, read this. M-A-T-T-E-R. Matter. Very good. Abhishek, read this. Abhishek, read பண்ணுங்க. M-A-T-T-E-R. M-A-T-T-E-R. Matter. மேல கூட violet கலர்ல எழுதி இருக்குதுங்க சார் பெருசா. மேல கூட பெருசா வயலட் கலர் இருக்கு. வெரி குட். தட் இஸ் மேட்டர். மேட்டர் அப்படின்னா என்னன்னா, ஏதாவது உங்களை சுத்தி இருக்கிற பொருள் எல்லாமே மேட்டரால வந்து ப்ரிப்பேர் ஆயிருக்கு. இது வந்து பவுடர் பாக்ஸ். ஓகேவா? இது வந்து ஒரு பவுடர் டப்பா தானே? உங்களை சுத்தி இருக்கிற எல்லா பொருளுமே மேட்டரால செய்யப்பட்டிருக்கு. அப்ப மேட்டர்னா என்னன்னு பாக்கலாமா? Shall we see? Yes. Okay. Anything that has space and a mass is called matter. ஏதாவது ஒரு பொருளுக்கு சொல்லுவாங்க. இது நம்ம மேட்டரா இல்லன்னு எப்ப சொல்லுவோம்னா, இதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கும். எத்தனை விஷயம் இருக்கணும்? ரெண்டு விஷயம். ஓகே. ஒரு விஷயம் பேரு ஸ்பேஸ். Can you see the space? இருக்கா? ஓகே. ஸ்பேஸ் இருந்தா இது வந்து மேட்டர். ரெண்டாவது மாஸ் இருந்தா மேட்டர். அப்ப ஸ்பேஸ் இருந்தா மாஸ்னா என்னன்னு தெரியணும். கரெக்டா? ஸ்பேஸ்னா என்ன, மாஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்பேஸ்ல வந்து மாஸ் இருக்கும் சார். ஓகே. இந்த ஸ்பேஸ் வந்து வானத்துல இருக்க ஸ்பேஸ் கிடையாது. இந்த ஸ்பேஸ் வந்து இடம். எவ்வளவு இடம்? This space is something but how much volume it is going to occupy. எவ்வளவு ஸ்பேஸ்ல எவ்வளவு வால்யூம் இருக்குன்றத பார்க்க போறோம். மாஸ் அப்படின்னா எவ்வளவு வெயிட், இது எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படிங்கறத மாஸ். சரியா? ஓகேவா? I'll tell you very patient. Okay. First we will see what is the volume. Volume na enna paakalam. Okay? Volume na enna paakalaama? Yes. Aditya read பண்ணுங்க. What do you see on the screen? Share screen
மேல என்ன தெரியுது ரீட் பண்ணுங்க VO the space ஓகே மேல 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 ஹெட்டிங் என்ன இருக்கு VO volume வால்யூம் வெரி குட் ராகுல் ரீட் பண்ணுங்க வால்யூம் சொல்லுங்க வால்யூம் வெரி குட் வால்யூம் அப்படின்னா the space occupied by an object is called as volume ஒரு பொருள் எவ்வளவு இடத்தை வந்து அடைச்சிருக்கோ எவ்வளவு இடத்தை பிடிச்சிருக்கோ அது பேர் தான் வால்யூம் can you see a cube here இங்க ஒரு green color cube இருக்கு இங்க ஒரு orange color cube இருக்கா yes sir இதுல எந்த பாக்ஸ் நிறைய இடத்தை பிடிச்சிருக்கு இதுல எந்த பாக்ஸ் நிறைய இடத்தை பிடிச்சிருக்கு green அபிஷேக் சொல்லுங்க எந்த பாக்ஸ் நிறைய இடத்தை பிடிச்சிருக்கு green சஷாங்க் கொஞ்சம் சொல்லுங்க சார் ஓகே வால்யூம் அப்படின்னா என்னன்னா ஏதாவது ஒரு பொருள் எவ்வளவு இடத்தை வந்து அடைச்சு வச்சிருக்குதோ எவ்வளவு இடத்தை பிடிச்சு வச்சிருக்குதோ that is called volume வால்யூம் அப்படின்னா the space which is occupied by an object ஒரு பொருள் எவ்வளவு இடத்தை பிடிச்சு வச்சிருக்குதோ இந்த பொருள் வந்து ஒரு இடத்தை பிடிச்சு வச்சிருக்குது கரெக்டா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இது வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் வந்து தேவைப்படும் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் வந்து தேவைப்படும் எஸ் வெரி குட் நீங்க கையில வச்சிருக்கணும் அப்படிதான் ரைட் கீழ என்ன பாக்குறீங்க how many boxes do you see எத்தனை பாக்ஸ் பாக்குறீங்க how many boxes do you see 2 what is the first one color of the first one என்ன color of green what is the color of the second one orange okay which one is occupying more space எது வந்து நிறைய இடத்தை பிடிச்சிருக்கு எது நிறைய இடத்தை பிடிச்சிருக்குது green object yes green அப்ப green object is having more volume green color objectக்கு நிறைய வால்யூம் இருக்கு ஓகேவா ரைட் ஓகே now you see another thing what do you see here மேல வந்து ரெண்டு பால் பாக்குறீங்க which ball is occupying more volume எதுக்கு வந்து நிறைய வால்யூம் இருக்கு first ball கா second ball கா first ball or second ball abhishek tell me first ball or second ball wait abhishek கிட்ட கேப்போம் abhishek can you see two balls here first மேல ரெண்டு பால் தெரியுதா yes sir இது எந்த பாலுக்கு நிறைய வால்யூம் இருக்கு which ball is having more volume எந்த பாலுக்கு நிறைய வால்யூம் தேவைப்படும் எந்த பாலை வைக்கிறதுக்கு நிறைய இடம் தேவைப்படும் big ball sir big ball first one or second one first very good அப்ப first one is having more volume first one க்கு நிறைய வால்யூம் இருக்கு second we'll move on to here இங்க பாருங்க here you have a bike here you have a car இங்க ஒரு பைக் இருக்கு இங்க ஒரு கார் இருக்கு which one is going to have more volume எதுக்கு வந்து more volume தேவைப்படும் எது நிறைய இடத்தை car very good super next we'll move on to here இங்க வந்து ஒரு ஏரோப்ளேன் பாக்குறீங்க and a lorry பாக்குறீங்க which one is going to have more lorry நல்லா யோசிங்க lorry is big or aeroplane is big இது big aeroplane big lorry big very good flight தான் பெருசு yes கீழ இருந்து பார்க்கிறதுக்கு தான் குட்டியா இருக்கும் but it is very big aeroplane is very big right so aeroplane is going to occupy more volume aeroplaneக்கு நிறைய வால்யூம் இருக்கு கீழ பாருங்க இங்க ஒரு சிங்க குட்டி இருக்கா can you see a lion குட்டி here one boy இது யாரு who is this one boy woman அது one boy எல்லாம் கிடையாது சார் தான் அது ஐயோ கடவுளே that is சார் பாருங்க அதே ஹியூமன் பீயிங் எல்லாம் கிடையாது அது சார் சஜின் சார் அது ஓகேவா this is me and here is an elephant இங்க ஒரு எலிஃபண்ட் இருக்கு இங்க சஜின் சார் இருக்காரு இது ரெண்டுத்துல யாரு நிறைய வால்யூம் இருக்குறா who is having more volume elephant is going to have more volume and sir is having a குட்டி volume right இப்போ வால்யூம்னா என்ன தெரிஞ்சுச்சா do you know what is a volume எது வந்து நிறைய இடத்தை பிடிச்சிருக்குதோ that is volume ஒரு பொருள் எவ்வளவு இடத்தை பிடிச்சிருக்குதோ அதான் வந்து வால்யூம் ஓகேவா thumbs up if you understood volume என்னன்னு புரிஞ்சிச்சு வால்யூம் என்னன்னு புரிஞ்சிச்சுனா thumbs up கட்டணும் வால்யூம் என்ன புரிஞ்சிச்சுனா thumbs up yes very good now
புரிஞ்சுச்சா? அபிஷேக் வால்யூம் என்னன்னு புரிஞ்சுச்சா? அபிஷேக் வால்யூம்னா என்ன அபிஷேக் சொல்லுங்க. வாட் இஸ் a வால்யூம்? வால்யூம்னா இடத்தை புடிச்சுக்குது. அபிஷேக் ஒரு பொருள் எவ்வளவு இடத்தை வந்து பிடிச்சிருக்கோ that is called a volume. ஓகேவா சஷாங்க்? ஓகேவா? ஓகே சூப்பர். செகண்ட் ஒன் மாஸ். ரெண்டாவது மாஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். மாஸ் எங்க இருக்கு? மாஸ் மேல இருக்க எம் இருக்கா? அபிஷேக் அபிஷேக் எங்க இருக்கு? மேல எம்ஏஎஸ் இருக்கா? மாஸ். மாஸ் அப்படின்னா எவ்வளவு வெயிட். ஜெனரலா வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு வெயிட் இருக்கு. ஓகே, நீங்க இப்பொழுதுக்கு அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு வெயிட் இருக்கு. ஓகே, மாஸ் இஸ் a measure of how much matter is in an object. ஒரு பொருள்ல ஒரு பொருள் எவ்வளவு வெயிட் இருக்கு, எவ்வளவு மேட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா போதும். ஓகே, ஸோ மாஸ் அப்படின்னா இட் டெல்ஸ் us how heavy or light an object is. ஒரு பொருள் வெயிட்டா இருக்கா இல்லாட்டி லைட்டா இருக்கா அப்படின்னு சொல்றது பேர் தான் மாஸ். இது என்னது? வாட் இஸ் திஸ்? ஃபர்ஸ்ட் டெல் மீ வாட் இஸ் திஸ்? இது என்னது? பவுடர் டப்பா. ஓகே, இமேஜின் தட் திஸ் பவுடர் டப்பா இஸ் ஃபில்ட். ஓகே, புதுசா வாங்கும்போது ஃபுல்லா இருக்கும். புதுசா வாங்கும்போது ஃபுல்லா இருக்கும்போது வெயிட் அதிகமா இருக்குமா இல்லாட்டி காலி ஆயிடுச்சுன்னா வெயிட் அதிகமா இருக்குமா? ஃபுல்லா இருந்தது வெயிட் அதிகமா. வெரி குட். பவுடர் டப்பா ஃபுல்லா இருக்கும்போது வெயிட் அதிகமா இருக்கும். பவுடர் டப்பா காலி ஆயிடுச்சு அப்படின்னா வெயிட் இருக்காது. அப்படிதானே அபிஷேக்? எஸ் சார். எஸ். சஷாங்க், switch on your mic. சார் ஆன் பண்ணி தான் சார் இருக்குது. சஷாங்க், இந்த பவுடர் டப்பால ஃபுல்லா பவுடர் இருக்கும்போது வெயிட் அதிகமா இருக்குமா காலியா இருக்கும்போது வெயிட் அதிகமா இருக்குமா? எப்ப அதிகமா இருக்கும் வெயிட்? ஃபுல்லா இருக்கும்போது. எக்ஸாக்ட்லி. ஸோ பவுடர் டப்பா when it is full it will be having more weight. ஸோ ஃபுல்லா இருக்கும்போது வெயிட் அதிகமா இருக்கும், காலியா இருக்கும்போது வெயிட் கம்மியா இருக்கும். கரெக்டா? ஸோ பவுடர் டப்பா ஃபுல்லா இருக்கும்போது மாஸ் வந்து அதிகமா இருக்கு. பவுடர் டப்பா காலி ஆயிடுச்சு அப்படின்னா மாஸ் வந்து கம்மியா இருக்கு. ஓகேவா? ஓகே. ஓகே, நவ டெல் மீ ஹியர் யூ ஹேவ் see a watermelon. நீங்க ஒரு வாட்டர்மெலன் பாக்குறீங்க, இங்க ஒரு ஆப்பிள் பாக்குறீங்க. எதுக்கு வந்து மாஸ் அதிகம், எதுக்கு மாஸ் கம்மி? வாட்டர்மெலன். வாட்டர்மெலனுக்கு மாஸ் அதிகம், ஆப்பிளுக்கு மாஸ் வந்து கம்மி. வெரி குட். நவ டெல் மீ ஹியர் யூ ஹேவ் see a volleyball. நீங்க ஒரு வாலிபால் பாக்குறீங்க, இங்க ஒரு காஸ்கோ பால் பாக்குறீங்க. which one is having more mass? எதுக்கு நிறைய மாஸ் இருக்கும்? வாலிபால். வெரி குட். வாலிபால். Here very good. இங்க வந்து you see a fruit. இங்க ஒரு ஃப்ரூட் பாக்குறீங்க, இங்க வந்து ஒரு மணி பாக்குறீங்க. மணி கிடையாது, this is தராசு. தராசுல வைக்கிற கல்லு. இதுல எதுக்கு வந்து நிறைய மாஸ் இருக்கு? which one is having more mass? அந்த ஃப்ரூட்டுக்கு வெரி குட். அந்த பழத்துக்கு வெரி குட். பேரிக்கா. ஓகே, அந்த பழத்துக்கு வந்து நிறைய மாஸ் இருக்கு. so it is going down. so எதுக்கு நிறைய மாஸ் இருக்கோ அது வந்து கீழே போயிடுது. தராசுல வைக்கும்போது that is going down. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஓகே சார். Right. Okay. Now. Yes. So far நம்ம மேட்டர்னா என்னன்னு பார்ப்போம். மேட்டர்னா என்னது? ஏதாவது ஒரு பொருளுக்கு ஸ்பேஸ் இருந்து வால்யூம் இருந்து வெயிட்டும் இருந்துச்சுன்னா மாசும் இருந்துச்சுன்னா அது பேர் தான் மேட்டர் அப்படின்னு பார்த்தோம். அதனாலதான் நம்ம வந்து வீட்டை சுத்தி இருக்க பொருள் எல்லாம் ஒன்னொன்னா சொன்னோம். பில்லோ சொன்னோம், டிவி சொன்னோம், தென் வாட் எல்ஸ் யூ செட், மிரர் சொன்னீங்க, கேலண்டர் சொன்னீங்க, லைட்டர் சொன்னீங்க, சொன்னீங்க. எஸ், ஸ்வெட்டர். இது எல்லாமே வந்து இட் இஸ் ஆக்குபைங் பெட், காரு, பைக். இது எல்லாமே இட் இஸ் ஹேவிங் எ ஸ்பேஸ். ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம இட் இஸ் ஹேவிங் எ வெயிட். ஒரு வெயிட்டும் இருக்கு. அதனாலதான் அது வந்து மேட்டர் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? Now matter can exist in 3 forms. நீங்க இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? வாட்டர் சொன்னீங்க, ரிவர் சொன்னீங்க, தென் வாட்டர், கேலண்டர் சொன்னீங்க, பெட் சொன்னீங்க, சுவிட்ச் பாக்ஸ் சொன்னீங்க, ஃபேன், லைட் நிறைய சொன்னீங்க. இட் எக்ஸிஸ்ட் இன் 3 forms. 3 ஃபார்ம்ல இருக்கு. எத்தனை ஃபார்ம்ல இருக்கு? 3. எஸ், 3 ஃபார்ம்ஸ்ல இருக்கு.
ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சாலிட், செகண்ட் ஒன் வந்து லிக்விட், தேர்ட் வந்து கேஸ். சாலிட்னா என்ன, லிக்விட்னா என்ன, கேஸ்னா என்ன? டு எனிபடி நோ வாட் இஸ் தட்? சாலிட்னா என்னன்னு தெரியுமா, லிக்விட்னா என்னன்னு தெரியுமா, கேஸ்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதா? சஷாங்க்கு தெரியுமா? சாலிட், லிக்விட், கேஸ் தெரியுமா? நோ. லிக்விட்னா என்னன்னு தெரியும், கேஸ் என்னன்னு தெரியாது. ஓகே ஃபைன். சோ சாலிட் அப்படின்னா நல்ல கெட்டியா இருக்கிறது பேர் தான் சாலிட். லிக்விட் அப்படின்னா தண்ணி. I will show you some examples. Okay. இங்க பாக்குறீங்களா, மேல சாலிட் பாக்குறீங்க. Can you see solid here? Solid ன்னு பாக்குறீங்களா? Yes sir. லிக்விட் பாக்குறீங்களா? லிக்விட் பாக்குறீங்களா? Yes sir. கேஸ் பாக்குறீங்களா? Can you see gas? ஓகே. சாலிட்னா எப்படி என்னன்னா, சாலிட்னா ஏதாவது கட்டியா ஒரு ஆப்ஜெக்ட், கட்டியான ஆப்ஜெக்ட் தான் சாலிட். ரிஜிடா இருக்கும். ரிஜிட் அப்படின்னா அடிச்சா அப்படின்னா வந்து உடையாது, இல்லாட்டி என்ன சொல்றது, ரொம்ப கட்டியா இருக்கும், கெட்டியா இருக்கிறது பேர் தான் சாலிட். லிக்விட் அப்படின்னா தண்ணி தான் லிக்விட். ஆயில், எண்ணெய், அதுக்கு அடுத்த தண்ணி, ஜூஸ், இதெல்லாம் வந்து லிக்விட்ல வரும். கேஸ் அப்படின்னா காத்து. சிலிண்டருக்குள்ள காத்து இருக்கா, சிலிண்டருக்குள்ள காத்து இருக்கும். ஃபயர், தீ வரும்போது வந்து காத்து வரும். ஸோ இதெல்லாம் வந்து கேஸ். ஓகே. சாலிட் அப்படின்னா இங்க பாருங்க, உட் இருக்கு. உட்னா என்ன, மரம் இருக்கு, கல் இருக்கு, கார் இருக்கு, ஜாய்ஸ்டிக் இருக்கு. இதெல்லாம் வந்து சாலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாலிட்னா என்ன, நல்ல கெட்டியான ஆப்ஜெக்ட் தான் சாலிட். லிக்விட்னா என்ன, வாட் இஸ் லிக்விட்? லிக்விட்னா என்ன, தண்ணி. லிக்விட் அப்படின்னா தண்ணியா இருக்கிறது லிக்விட். கேஸ் அப்படின்னா வந்து காத்து தான் வந்து கேஸ். ஓகே, புரிஞ்சுச்சா? Abhishek, tell me what is solid, what is liquid, what is gas? Solid na enna, liquid na enna, gas na enna? Mic on பண்ணுங்க Abhishek. Switch on your mic. எனக்கு தெரியும் சார். Wait, Abhishek கிட்ட கேட்போம். Abhishek, solid na enna, liquid na enna, gas na enna? சார் நீங்க சொன்னது எல்லாமே கத்தி மாதிரி சொன்னீங்களா சார்? எல்லாமே கத்தி மாதிரி சொன்னனா? புரியலையா அபிஷேக்? புரியலையா? எஸ் சார். ஓகே அபிஷேக், நல்லா கவனமா கேளுங்க. இங்க மொத்தம் எவ்ரி மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் 3 டைப்ஸ். எல்லா மேட்டருமே வந்து 3 விதத்துல வந்து நமக்கு பிரிக்கலாம். ஓகேவா? எல்லா பொருட்கள், நீங்க வீட்டுல நிறைய பொருள் இருக்குன்னு சொன்னீங்களா, ஃபேன் இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்கு அடுத்தது பெட்ஷீட் இருக்கு நீங்க, பெட் இருக்கு நீங்க, இந்த மாதிரி பொருள் எல்லாம் சொன்னீங்க இல்லையா, அந்த பொருளை வந்து நம்ம 3 விதமா பிரிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து சாலிட். இங்க எஸ் ஆரம்பிக்குதா, தட் இஸ் கால்ட் சாலிட். SOLID. ஆக்சுவலா இங்க ஐ வரும். சாலிட், அப்புறமா லிக்விட், அப்புறமா கேஸ். சாலிட், லிக்விட், கேஸ் 3 விதமா பிரிக்கலாம். சரியா அபிஷேக்? ஓகே. சாலிட் அப்படின்னா ஏதாவது ஒரு கட்டியான பொருள் தான் சாலிட். இங்க பாருங்க, இது வந்து ஒரு கப்பு வந்து கட்டியா இருக்கு, நல்லா கெட்டியா இருக்கு. கெட்டியா இருந்துச்சுன்னா அது வந்து சாலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. லிக்விட் அப்படின்னா ரெண்டாவது இருக்கு. லிக்விட் அப்படி என்னன்னா தண்ணி, ஆயில், எண்ணெய், இல்லாட்டி ஜூஸ், காஃபி, டீ, அதெல்லாம் தண்ணியா இருக்கா? அது வந்து லிக்விட் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்டா கேஸ் அப்படின்னா காத்த வந்து கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. எத்தனை விதம் இருக்கு அபிஷேக்? how many types are there? 3 விதம். ராகுல், புரிஞ்சுச்சா? ராகுல் நீங்க பேசுறது கேட்கல. ஹெட்செட் கழட்டுங்க, ஹெட்செட் ரிமூவ் பண்ணுங்க ராகுல். கேன் யூ ஹியர் மீ நவ? கேக்குதா ராகுல்? கேக்குதா? எஸ் சார். ஓகே. சோ உங்களுக்கு புரிஞ்சுச்சா ராகுல்? எத்தனை டைப்ஸ் இருக்கு? how many types are there? மேட்டர் எத்தனை டைப்ஸ் இருக்கு? 3 types இருக்கு. சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். எஸ். இத வச்சு ஒரு கேம் விளையாடலாமா? shall we play a game? small game விளையாடலாமா? yes. so it's a game. we'll play a game now. okay. சார் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் காட்ட போறேன். நீங்க அந்த சாலிடா, லிக்விடா, இல்லாட்டி கேஸா அப்படின்னு சொல்ல போறீங்க. ஓகேவா? ஓகே. சார் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் காட்ட போறேன். நீங்க அந்த சாலிடா, லிக்விடா, இல்லாட்டி கேஸா அப்படின்னு சொல்ல போறீங்க. ஓகேவா? ஓகே. சார் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் காட்ட போறேன். நீங்க அந்த சாலிடா, லிக்விடா, இல்லாட்டி கேஸா அப்படின்னு சொல்ல போறீங்க. ஓகேவா?
ஓகேவா? ரைட். I'm not going to put you into group. Sorry. Sorry, 1 minute. I'm not going to put you into groups. யார் வந்து groups போட போறது கிடையாது. You are going to tell the answer. யார் வந்து first சொல்றாங்க, let's see. Okay. So first one. State of matter. Wait a second. Okay. Which state of matter does this picture represent? Is it solid, liquid, or gas? Is it solid? Gas. Very good. Super. Gas. Super. Very good. Pakka. Super. What is this? Solid, liquid, or gas? Gas. Super. Amazing. Very good. இது வந்து வேண்டாம். இதுவும் வேண்டாம். Okay, what is this? Solid or liquid or gas? Solid or liquid or gas? Solid. Abhishek, solid or liquid or gas? Liquid. Abhishek, Rahul, solid or liquid or gas? Solid. Okay. Rahul, solid or liquid or gas? Rahul? Solid. Actually, இது வந்து லிக்விட் கிடையாது, கேஸும் கிடையாது. லிக்விட் அப்படின்னா தண்ணியா இருக்கணும். இது தண்ணியா இருக்கா? கிடையாது. கேஸ் அப்படின்னா காத்தா இருக்கணும். காத்தா? கிடையாது. So solid. Very good. This one is solid. Solid is the right answer. Okay. Now tell me whether it is solid or liquid or gas. Yes. Yeah, very good. Gas is the right answer. Now tell me, this is solid or liquid or gas? Liquid. Amazing. Superb. Liquid. Now, sorry, this is not the one. Now tell me, this is solid or liquid? Liquid. Solid. தண்ணியா இருந்தாலும் லிக்விட். இது வந்து ஐஸ் கியூப், கெட்டியா இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன், கெட்டியா இருந்துச்சுன்னா தட் கம்ஸ் அண்டர் சாலிட். கரெக்டா? இது கெட்டியா இருக்கு, சாலிட். ஓகே. நவ டெல் மீ, திஸ் இஸ் சாலிட் ஆர் லிக்விட் ஆர் கேஸ்? Solid. ராகுல், இது சாலிட் ஆர் லிக்விட் ஆர் கேஸா? Solid. ராகுல், ரேஷன் கார்டு ஒரு ஜெராக்ஸ் ராகுல், இது சாலிட் ஆர் லிக்விட் ஆர் கேஸா? ராகுல், Solid. Sir. வெரி குட். சாலிட். திஸ் இஸ் சாலிட். சாக்லேட் இருக்கு, இது வந்து சாலிட், கெட்டியா இருக்கு, so it is solid. Okay, now tell me, this is solid or liquid or gas? Liquid. This is liquid. Liquid is the right answer because தண்ணி மாதிரி இருக்கு. தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா that is liquid. Okay வா? Now tell me, this is solid or liquid or gas? காத்து, தீ. ஏன்னா தீ வந்து காத்து இருந்தாதான் வந்து தீ வரும். கரெக்ட்? One. Okay, now tell me, solid or liquid or gas? Solid. So butter வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க. பட்டர் ஆர் ஸ்வீட், ஐ டோன்ட் நோ. ஏதோ கட் பண்ணி வச்சிருக்காங்க. கெட்டியா இருக்கு. Solid. Superb. So this is solid. சாலிட்னா என்ன, லிக்விட்னா கேஸ்னா என்ன, லைட்டா ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்துருச்சா? லைட்டா என்னன்னு தெரிஞ்சிச்சா? Do you know what is a solid, liquid and gas? Enough for today. இன்னைக்கு இது போதும். ஓகேவா? Today is enough. நாளைக்கு கிடையாது. Friday, next Monday. இல்லாட்டி நீங்க ஸ்கூலுக்கு வரும்போது I will explain you more better. இதை விட நான் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? It will be just an introductory class. சாலிட்னா என்ன, லிக்விட்னா கேஸ் என்ன, லைட்டா ஒரு ஐடியா மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா?
yes Abhishek, yes Abhishek. சார் நீங்க நீங்க வருவீங்களா இல்ல செகண்ட் கிளாஸ் மிஸ் வருவாங்களா சார்? I'll come நான் தான் வர போறேன். ஓகே, ஃப்ரைடே அன்னைக்கு சார் வந்து ஸ்கூலுக்கு வர போறேன். சரியா? ஓகே, ஃப்ரைடே அன்னைக்கு I'll come to school. ஸ்கூலுக்கு வரும்போது I'll explain you much better. இத வந்து நான் இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லி கொடுக்க போறேன் ஃப்ரைடே. ஓகேவா? ஓகே. Okay, this will be your homework. Homework என்னன்னா, you are going to write this in your science class work. உங்க science class workல இந்த பேஜையும் நீங்க வந்து எழுத போறீங்க. ஓகேவா? ஓகே, சயின்ஸ் கிளாஸ் ஒர்க்ல இதையும் எழுதி எனக்கு போட்டோ எடுத்து சென்ட் பண்ண போறீங்க. பேஜ் நம்பர் என்னதுங்க சார்? எனக்கு போய்டாங்க சார் போயிட்டே. இது பேஜ் நம்பர் கிடையாது சஷாந்த், இத வந்து சார் எழுதி வச்சிருக்கேன். இது நான் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். எஸ் அபிஷேக். எஸ் அபிஷேக், சொல்லுங்க அபிஷேக். எங்கிட்ட 5 தாங்க சார் சார்ஜர். 5 தான் இருக்கா? முடிஞ்சிச்சு, கிளாஸ் முடிஞ்சிச்சு அபிஷேக், வெயிட் பண்ணுங்க. ஓகே சோ ஹோம்வொர்க் வந்து இந்த பேஜையும் வாட்ஸ்அப்ல அனுப்ப போறேன். நீங்க இத பார்த்து சயின்ஸ் கிளாஸ்ல எழுத போறீங்க. சரியா? Okay, this will be your first homework. Second thing, you are going to take a picture of solid, liquid and gas and send it to me in WhatsApp. WhatsAppல உங்க வீட்ல இருக்க ஏதாவது ஒரு சாலிட்ல இருக்க பொருளை போட்டோ எடுத்து சாலிட்னு அனுப்ப போறீங்க. லிக்விடா இருக்க ஏதாவது ஒரு பொருளை போட்டோ எடுத்து லிக்விட்னு அனுப்ப போறீங்க. கேஸ்ல இருக்க ஏதாவது ஒரு பொருளை போட்டோ எடுத்து கேஸ் வச்சு அனுப்ப போறீங்க. புரிஞ்சுச்சா? ஓகே. ஓகே, என்னென்ன ஹோம்வொர்க் சொல்லுங்க சுதர்ஷினி. 2 ஹோம்வொர்க் சொல்லுங்க. என்னென்ன ஹோம்வொர்க்? ஃபர்ஸ்ட் ஒரு நீங்க ஒன்னு அனுப்பிங்க, அது சயின்ஸ் கிளாஸ் ஒர்க்ல எழுதுனா. அப்புறமா இது வந்து நாச்சர் இதுவும் சயின்ஸ் கிளாஸ் ஒர்க்ல எழுதிட்டு போட்டோ எடுத்து அனுப்பிக்கணும். அப்புறமா ஏதாச்சும் போட்டோ எடுத்து அந்த போட்டோ எடுத்து அனுப்பணுமா? வெயிட் போட்டோ அனுப்பிக்கணும். வெரி குட் சுதர்ஷினி, கரெக்ட். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒர்க்ல எழுத போறீங்க. ரெண்டாவது வீட்ல இருக்க சாலிட்ல இருக்க ஏதாவது ஒரு பொருளை போட்டோ எடுத்து அனுப்ப போறீங்க. லிக்விட்ல இருக்க ஏதாவது ஒரு பொருளை போட்டோ எடுத்து அனுப்ப போறீங்க. கேஸ்ல இருக்க ஏதாவது ஒரு பொருளை போட்டோ எடுத்து அனுப்ப போறீங்க. சரியா? நான் சொல்றேன் சார். எஸ் சஷாந்த், tell to ராகுல், அபிஷேக் எல்லாருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சாலிட்னா கட்டியா இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சிடணும். லிக்விட்னா தண்ணி, டீ, அது சாக்லேட்ல வந்து தண்ணி மாதிரி இருக்குமே, அது இதெல்லாம் வந்து போட்டோ எடுத்து காமிக்கணும் பண்ணி விடணும். செகண்ட் வந்து கேஸ்னா சிலிண்டர் இல்லாட்டி நீராவி. வெரி குட். அத வந்து போட்டோ எடுத்து அனுப்பணும். புகை அதெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்பணும். that will be your homework. சரியா? and listen to me very carefully. tomorrow class வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா சார் வந்து going to write an exam. சார் வந்து ஒரு டெஸ்ட் எழுத போறேன். சோ கரூர் வரைக்கும் போறதுனால என்னால நாளைக்கு கிளாஸ் நடத்த முடியாது. பட் ஸ்டில் ஐ வில் சென்ட் யூ சம் வீடியோ. ஒரு சின்ன வீடியோ ஹோம்வொர்க் அனுப்புவேன். அந்த வீடியோ பார்த்து நீங்க ஹோம்வொர்க் பண்ண போறீங்க. சரியா? நாளைக்கு ஒன் டே வந்து கிளாஸ் கிடையாது. ஃப்ரைடே வந்து ஸ்கூல்ல உங்களை மீட் பண்றேன். ஃப்ரைடே வந்து தானே போறீங்க? எஸ் கரூர் போறேன். ஓகேவா? ஊட்டிக்கு வாங்க சார். அப்படி பக்கத்துல தான் இருக்கா? ஓகே, I will try to come. I will call you. Okay, session call பண்றேன். ஓகேவா? then Friday வந்து we will meet in school. Friday வந்து ஸ்கூல்ல மீட் பண்ணி I will give you the gift and I will teach you small lesson. Friday வந்து டீச் பண்றேன். ஓகே? ஓகேவா? ஓகே சார். see you on Friday. Friday வந்து ஸ்கூல்ல மீட் பண்ணலாம். ஓகே? bye bye. பாய் சார். bye ராகுல். ஐயா ஏன் 1 hour கட் பண்ணிட்டீங்க? 2 hour வைங்க. bye அபிஷேக். கிளாஸ் 2 hour வைங்க. நான் போக மாட்டோம். பாய் சார்.